ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கார் ரஃபி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வண்டி பார்க்க போகிறேன்னா Volkswagen எட்டி. இது ஒரு ஜெர்மன் குரூப் வெஹிக்கிள். இந்த வண்டியில் என்ன இஷ்யூனா, ஏர் பேக் கம்ப்ளைண்ட்டுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயில் லைட் வந்து வார்னிங் வந்து இது ஆகுது, பீப் ஆகுது, திடீர்னு ஆயில் ப்ரெஷர் லோன்னு சொல்லி இண்டிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி இது மெக்கானிக் ஷெட்டில் என்னென்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணதில் ஆயில் பம்பு தான் மாற்றணும், பம்பு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, எதுக்கோ நம்மக்கிட்ட அனலைஸ் பண்ணலாம், ஸ்கேன் போட்டு பார்க்கலான்னு அப்படி எடுத்துகிட்டு வந்தபோது நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் ப்ரெஷர் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் வெஹிக்கிளில் வந்து ஹெட்லேயே வந்துடும். இந்த சுவிட்சில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னு பார்த்தீங்களா பிரேக்கப் ஆகிருக்கு, அப்படியே பெண்ட் ஆக்கி அப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுவிட்ச் இது இல்லாதனால கான்டாக்ட் வந்து உங்களுக்கு இதாக கிடைக்காம இருக்குது. இந்த இஷ்யூனால் கஸ்டமர் கொஞ்சம் கவனிக்காமல் ஆயில் பம்பு சரி ஓகே மாற்றிடுங்கன்னு சொன்னால் கூட மாற்றினா கூட இந்த மாதிரி ஃபால்ட் அப்படியே தான் ரிப்பீட்டாக இருந்திருக்கும், அனலைஸ் ஆகிருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு இந்த ஜெர்மன் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சுவிட்சு ப்ளஸ் இந்த ஒயரிங்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் மெயின் ஒன்று வரும், 12 வோல்ட் வரும். அப்படியே பிடிங்க, மல்டிமீட்டரில் வச்சு டிசி வோல்ட்டில் வச்சு செக் பண்ணணும். ஒரு லைனு வந்து சாக்கெட்லேயும் ஒரு லைனை வந்து நெகட்டிவ்லையும் வச்சு பண்ணிங்கன்னா அது பாருங்கள் 11.20 வரணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினோட அதான் 12.50 அந்த மாதிரி வரும். இது கரெக்டாக வந்துச்சுனாவே லைன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ராப் ஆகிட்டு 5 ஆம்ஸு அந்த மாதிரிலாம் வந்துன்னா ஒயர் எங்கேயோ பிரேக்கப் ஆகிருக்கு, சரியாக சிக்னல் கிடைக்கலன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூ வரும். மெயினாக இந்த ஆயில் சுவிட்ச் எல்லாம் வந்து டேமேஜாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். இப்படி ஸ்டெடியாக இருக்கணும், தெரியுங்களா? சென்டராக இருக்கணும் பின்னு. இது போய் என்ன இருக்குன்னா சைடாக மல்ஜாக இருக்குது. மல்ஜா ஆனதுனால தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு. உங்களுக்கு எதனா வெஹிக்கிளை பற்றி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ரோக்ராம் ஒர்க்கு, ECM ஒர்க்கு எதனா தெரியணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.